26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. மலை சூழ் இந்த அழகுல வந்து நம்ம கார்த்திக் சுவாமி கோயிலை வந்து இப்போ தரிசிக்க போகிறோம். இந்த பாதையும் நம்ம இதை ஏறி போகிறதும் தான் மிகப்பெரிய அனுபவம். ஸோ அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே கார்த்திகேய சுவாமியை பார்க்க போகலாம். சுற்றிலும் இருக்கக்கூடிய இமயமலையில் மத்தியில் இந்த கிரௌஞ்ச பர்வதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் அமைப்பு இமயமலையினுடைய அத்தனை சேத்திரங்களுக்கு நடுவில் வேல் வடிவத்தில் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு. கார்த்திக் சாமி என்று அழைக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கே கிருதயுகம், திரேதாயுகம், தாவரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களாக இங்கே இருந்து இந்த உலகத்தை காத்து அருள்பாலித்து வருகின்றார். இங்கே இருக்கிற கார்த்திக் சுவாமி அவர் மேலே 6 படை வீட்டில் இருக்கிற வஸ்திரங்களும் வந்து சாற்றப்படுது. இங்கே இருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் 6 படை வீட்டுக்கும் போகுது. தாய் கொடுத்த இதுவும் வேண்டாம், தந்தை கொடுத்த இதுவும் நான் வந்து எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு மக்கள் உருவாக்கி போறேன்னு நின்று பேச இந்த இடம் தான். தன்னுடைய தசைகளை எல்லாம் ஆகுதிகளாக கொடுக்கப்பட்டதால் அந்த முருகப்பெருமான் எலும்பு ரூபமாக இங்கே காட்சி தருகிறார். இங்கே பார்த்தால், உற்று கவனித்து பார்த்தால், தமிழகத்திலிருந்து அடியார் பெருமக்களை வரவைத்தும் ஓதமூர்த்திகளை வரவைத்தும் முக்கியமாக அருணகிரி பெருமானுடைய விக்கிரமும் வைக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக மெருகேறி கொண்டிதான் இருக்கிறது எம்பெருமானுடைய பெருங்கருணையோடு. கேதார்நாத், பத்ரிநாத் இப்படி சொல்லப்படக்கூடிய சார்தாம் என்று சொல்லப்படக்கூடிய அத்துணை ஆலயங்களுக்கும் மத்தியிலே இந்த குன்று அமைந்திருக்கிறது. இந்த முருகப்பெருமானிடம் வேண்டுதல் செய்யக்கூடிய பல பக்தர்கள் இங்கு வந்து தரிசித்து பல பலன்களை அடைந்துள்ளார்கள் என்பதனையும் நாம் பார்க்கின்றோம். சங்காபிஷேகம், கலசாபிஷேகம், எல்லா அபிஷேகம் பண்ணி பெரிய ஆராதனை பண்ணி இங்கேருந்து நம்ம கொண்டு போய் திருப்பி 6 படையில் நமக்கு சாத்துறாங்க. நார்த்துக்கும் சவுத்துக்கும் கனெக்ஷன் இல்லாமல் இருந்தது முருகன் விஷயத்தில். பட் இப்போ நம்மளால சொல்ல முடியும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருக்கு. நம்ம ரவிசங்கர் சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். இங்கே ஒலிக்கிற சத்தம் அந்த கைலாயத்தில் கேட்குங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கார்த்திக் சுவாமி திருக்கோயிலை வந்து தரிசிக்கிறதுக்காக புறப்பட்டுட்டோம். மலை சூழ் இந்த அழகில் வந்து நம்ம கார்த்திக் சுவாமி கோயிலை வந்து இப்போ தரிசிக்க போகிறோம். போகிற வழியில் வந்து ஒரு மிக அழகான ஒரு பாதை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இயற்கை அழகு கொஞ்சுகிற அந்த இயற்கை காற்று நம்மளை உரசுகிற மாதிரியான பல சூப்பரான வந்து விஷுவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறீங்க. கார்த்திக் சுவாமி ஊரே வந்து திருவிழா கோலம் இருக்கு. எல்லா மலர் மாலைகள், சவுண்ட், அந்த வைப்ரேஷன், அந்த ஆறாவே நம்ம இழுக்குது. டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்க ஜூஸ், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து ஒரு பேக் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இதை எடுத்துட்டு நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பாதை வந்து கொஞ்சம் கரடு முரடான பாதையாக தான் இருக்குது. ஸோ கீழே வந்து நீங்கள் குதிரை வேணுமா, குதிரையில் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை, நமக்கு வந்து வாக்கிங்கே கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து நடந்து இந்த 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் 3050 மீட்டர் உயரத்தில் இருக்க அந்த கார்த்திக் சுவாமியை பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம நிறைய மலைக்கோயில்களுக்கு போயிருப்போம். மற்ற மலைக்கோயில்களுக்கும் இந்த கோயில்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மலை ஒரு மாதிரி செங்குத்தான மலையாக இருக்குது. இந்த மலைக்கு மேலே அந்த கார்த்திகேய சுவாமி இருக்கிறதுனால பொதுவாக இந்த மலை ஏறி வர்ற பாதை அப்படிங்கிறது சிரமமான ஒரு பாதையாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாதி தூரம் தான் நம்ம ஏறி இருக்கோம். ஏறும் பொழுதே ஏன் முருகா நீ கோச்சிட்டு மேலே போயிருக்க, கீழேயே இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனநிலை இருக்குது. ஆனாலும் இந்த பயணத்தில் இந்த பாதையும் நம்ம இதை ஏறி போகிறதும் தான் மிகப்பெரிய அனுபவம். ஸோ அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே கார்த்திகேய சுவாமியை பார்க்க போகலாம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் மட்டும்தான். அந்த பயணத்திற்கு பிறகு நம்ம அந்த கோயிலுக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது
அங்கே தான் கோயில் இருக்குது. எதிரில் வர்றவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பகவான் தரிசனம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் பகவானை மனசில் நினச்சிட்டே போங்க, உங்களுக்கு இந்த பாதை கடினமாக இருக்காது அப்படின்னு. நாமும் முருகரை நினச்சிக்கிட்டே போவோம். சீக்கிரம் அந்த இடத்துக்கு போயிடலாம் வாங்க. ஸோ இந்த படிகள் மூலமாக நம்ம கார்த்திக் சுவாமியை பார்க்க போகிறோம். இந்த படிகளுமே கொஞ்சம் வந்து சின்ன சின்ன படிகளாக இருக்குது. இதுவுமே ஏறுறதுக்கு சிரமம் தான். கோயிலுக்கு போறக்கு வழியில வந்து ஆஞ்சநேயர் இருக்காரு. ஸோ ஆஞ்சநேயர் பகவானை வந்து எல்லாரும் தரிசிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக கார்த்திக் சுவாமியை தரிசிக்க போறாங்க. அதை சுற்றி இருக்க இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ இயற்கை அழகு சூழ்ந்து அப்படியே இந்த மலைகள், அந்த மலையிலிருந்து வர்ற அந்த பனி, அப்படியே இந்த இடத்துல வீசுகிற காற்றுன்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வைப்ரேஷனையும் ஒரு மன நிம்மதியான சூழலையும் இந்த இடம் நமக்கு கொடுக்குது. வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த திருவிழா நடக்குது. இங்கு சிறப்பான முறையில் பூஜை நடக்குது. இந்த பூஜையை நடத்தி வைக்கிறதுக்காக தமிழகத்திலிருந்து நம்முடைய மிகப்பெரிய கோயில்களிலிருந்து பூஜை செய்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல இருந்து மக்கள் கூட்டம் பெருக்கெடுத்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கார்த்திக் சுவாமி திருக்கோயிலினுடைய மகிமை, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம்னு சொல்லி நிறையா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். இன்னைக்கு கார்த்திகேய சுவாமி முன்னாடியே வந்து உங்க கூட பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவா இந்த இடத்தை பத்தியும் கார்த்திகேய சுவாமியை பத்தியும் சொல்லுங்க ஐயா. பொதுவாகவே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்று நாம் பழமொழியாக உள்ளது. நமது பாரத தேசத்திலே உத்தரகாண்ட் மாநிலத்திலே கிரௌஞ்ச பர்வதம் என்று அழைக்கக்கூடிய இந்த மலைப்பகுதியிலே கார்த்திக் சாமி என்று அழைக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கே 4 யுகங்களாக, கிருதயுகம், திரேதாயுகம், தாபரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களாக இங்கே இருந்து இந்த உலகத்தை காத்து அருள்பாலித்து வருகின்றார். படை வீட்டில இருந்தும் அவர் மேல போடப்பட்ட புனித வஸ்திரங்களை எடுத்துட்டு வந்து இங்க நம்மளுடைய இமயமலையில விட்டு இருக்கும் கார்த்திக் சுவாமி அவர் மேல அந்த வஸ்திரங்களை சாற்றி இங்க இருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு அங்க போய் சாற்றுறோம். இப்ப இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து ஒரு நார்த் சவுத்தை கனெக்ட் பண்ற ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம். பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டிலே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லப்படக்கூடிய அளவிலே இங்கே தமிழ்நாட்டிலே எப்படி இருக்கிறதோ அதே போன்று இங்கே கேதார்நாத், பத்ரிநாத் இப்படி சொல்லப்படக்கூடிய சார்தாம் என்று சொல்லப்படக்கூடிய அத்துணை ஆலயங்களுக்கும் மத்தியிலே இந்த குன்று அமைந்திருக்கிறது. இந்த குன்றின் உச்சியில் முருகப்பெருமான் தவம் செய்திருக்கிறார் என்றால் நாம் செய்த பாக்கியம் எப்படி காசி ராமேஸ்வரம் இன்றைக்கு பாரத நாட்டினுடைய ஒற்றுமைக்கு ஒரு வழிகாட்டியாக ஆன்மீக வழியிலே திகழ்கிறதோ அது போல நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்த உத்தரகாண்ட் வட மாநிலத்திற்கும் ஒரு பாலமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இதனை மிகச் சிறப்பாக ஆரம்ப காலத்தில் இருந்து பூஜை செய்து இந்த அளவிற்கு வளர்ச்சியடைய செய்திருக்கக்கூடிய சிவாச்சாரியார் திரு ஆரூரன் சுப்பிரமணியன் சிவாச்சாரியார் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். டூரிசம் டெவலப்மெண்ட் டைரக்டர் திரு ரவிசங்கர் IAS அவர்கள் இந்த அற்புதமான ஆலயத்தை எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர், பழனி போன்ற முருகன் கோவில்கள் எல்லாம் சிறப்பாக அங்கே பக்தர்கள் வருகை தருகிறார்களோ அது போல இங்கேயும் வர வேண்டும் என்று டூரிசம் டெவலப்மெண்ட் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஆதீனங்களையும் சிவாச்சாரிய பெருமக்களையும் அழைத்து வந்து அது மட்டுமல்ல இங்கு வருகை தரக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நல்ல உபச்சாரங்கள், நல்ல வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தலத்தினுடைய புராணம், கைலாயத்திலே முருகனுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் முதல் வழிபாடு யாருக்கு என்கின்ற ஒரு போட்டி வருகின்றது. அப்பொழுது சிவபெருமான் யார் உலகத்தை முதல் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் முதல் வழிபாடு என்று அந்த போட்டிக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறார்.
அந்த நேரத்திலே விநாயக பெருமான் சுதாரித்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வலம் வந்து நீங்கள்தான் உலகம் என்று வந்து விடுகிறார். முருகன் சற்றென மயில்மேல் ஏறி உலகை சுற்றி வர பின்பு வந்து பார்க்கும் பொழுது முதல் வழிபாடு விநாயகருக்கு என்பதனை தெரிந்தவுடன் சற்று அவர் வருத்தப்பட்டு இந்த கிரௌஞ்ச பருவத்திலே வந்து யாகம் செய்து தன்னுடைய தசைகளை அந்த யாகத்துக்கு ஆகுதிகளாக கொடுக்கிறார். எலும்பு ரூபமாக இருக்கும் பொழுது சிவபெருமான் இங்கே காட்சி கொடுத்து அருள் பாலித்தார் என்று இந்த கிரௌஞ்ச பர்வத கார்த்திகேய சுவாமியினுடைய வரலாறு குறிப்பிடுகிறது. இந்த கார்த்திகேய சுவாமி வழிபாட்டை பக்தர்கள் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வியலுக்கு தேவையான எல்லா விதமான நலன்களும் கிடைக்கப்பெறும், உலகமே அமைதி பெறும், வேர்ல்டு பீஸ் என்று சொல்வார்கள். உலக அமைதி ஏற்பட வேண்டி உத்தரகாண்ட் மாநில அரசு இப்படியான ஒரு வழிபாட்டை முன்னிறுத்தி வருடந்தோறும் நடத்தி வருகின்றது. இந்த முருகப்பெருமானிடம் வேண்டுதல் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி அடைவதாக நம்பப்படுகிறது. பல பக்தர்கள் இங்கு வந்து தரிசித்து பல பலன்களை அடைந்துள்ளார்கள் என்பதனையும் நாம் பார்க்கின்றோம். அங்கிருந்து தமிழகத்திலிருந்து அடியார் பெருமக்களை வரவைத்தும் ஓதமூர்த்திகளை வரவைத்தும் முக்கியமாக வடமாநிலத்திலே இங்கே வேதங்கள் தான் சொல்லுவார்கள். இங்கே தமிழை எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உரித்தாக்கி எம்பெருமானுடைய திருப்புகளை இங்கே கேட்க வைத்து எம்பெருமானுடைய பாமாலை பாடச் செய்தும் அங்கே இப்பொழுது இந்த ஆண்டுகளிலே முருகப்பெருமானுடைய சிலை பஞ்ச விக்கிரகமானது செய்யப்பட்டு அவற்றோடு அருணகிரி பெருமானுடைய விக்கிரமும் வைக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக மெருகேறி கொண்டிதான் இருக்கிறது எம்பெருமானுடைய பெருங்கருணையோடு. மகமாகி களைந்திட வல்லபிரா தன்னுடைய தசைகளை எல்லாம் ஆகுதிகளாக கொடுக்கப்பட்டதால் அந்த முருகப்பெருமான் எலும்பு ரூபமாக இங்கே காட்சி தருகிறார். இங்கே பார்த்தால் உற்று கவனித்து பார்த்தால் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்திருக்கும் கூடிய ஒரு தோற்றம் இந்த முருகப்பெருமானுடைய திருவுருவத்திலே நாம் பார்க்கலாம். அப்படியான ஒரு திருவுருவம் தொன்று தொட்டு 4 யுகங்களாக சுயம்பு மூர்த்தியாக, பொதுவாக சிவபெருமான் தான் சுயமூர்த்தியாக இருப்பதாக நாம் நம்புகின்றோம். முருகப்பெருமான் இங்கு சுயம்பு மூர்த்தியாக இருப்பது இதில் ஒரு கூடுதல் சிறப்பு, ஒரு அதிசயமாக நாம் பார்க்கின்றோம். நம்ம திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம். முருகன் அங்கே கைலாயத்திலிருந்து கோச்சிட்டு வந்தோன்னே ஒரு இடத்துல வந்து சிவனும் பார்வதியும் வந்து பேசுவாங்க. முருகா, நீ இதுக்கெல்லாம் இப்படி கோச்சிட்டு போகலாமா? வந்தோன்னா அப்போ சொல்லார், தாய் கொடுத்த இதுவும் வேண்டாம், தந்தை கொடுத்த இதுவும் நான் வந்து எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு மக்கள் உருவாக்கி போகிறேன்னு நின்று பேசலாம். இந்த இடம் தான், இந்த இடத்துல தான் அவர் பேசிட்டு எனக்கு யாருமே வேண்டாம், நான் எனக்கு ஒரு மக்களை உருவாக்கி எனக்கு ஒரு நாட்டை உருவாக்கி நான் போகிறேன்னு சொல்லி இங்கேருந்து அவர் பழனிமலைக்கு வந்திருக்காரு, பழனிமலையில் இருந்திருக்காரு. அப்போது அவர் தந்தை கொடுத்த எலும்பும் சதையும் தாய் கொடுத்த அந்த ஒரு அவங்க கந்தபுராணத்தில் ஒரு வரியில் சொல்லுவாங்க. நான் நேர்காண விரிவாக சொல்கிறேங்கம்மா. இது எதுவுமே என்ன சொல்லி முருகப்பெருமான் எலும்பை இங்கே அப்படியே கொடுத்து தண்டாயுத பாணியாக தண்டமாக ஞான வடிவாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வரார். நம்ம ஊரில் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து ஜெய் கார்த்திகேயன்னு சொல்லுவாங்க. நான் வந்து சமீபத்தில் வந்து என்னோடய கர்மாராய்ச்சிலேருந்து ஒரு விஷயத்தை உணர்றேன். நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கோம், இந்த இமயமலை ரொம்ப புனிதமாக பார்க்குறோம், இந்த இடத்துக்கு வர்றது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஆனால் இமயமலையில் இருக்கிற மக்கள் என்ன புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, என்ன இவங்க வந்து கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுறப்போ அதுக்கு பதிலை வந்து என்ன தியானத்தில் வந்து உத்தரவு வருது. நான் கார்த்திகா சுவாமி கோயிலுக்கு போயிருக்கும்போது சரிங்களா, இந்த இமயமலை பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை வந்திருக்கேன். இந்த 5 தடவையும் இங்கே இருக்கிற மக்கள் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டதே கிடையாது. இங்கே ஒலிக்கிற சத்தம் அந்த கைலாயத்தில் கேட்குங்கம்மா. நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மைக்கில் இங்கே கத்துவாங்க, வெற்றிவேல் முருகனுக்கு கரை கொண்டப்போ முருகர் கைலாயத்தில்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு, முருகப்பெருமான் அங்கே இருக்காரு. அங்கேருந்தா இந்த நீங்கள் இப்போ கேமராவில் காட்டுங்க கண்டிப்பாக. இப்போ பண்ணியிருக்கனால இந்த ஐஸ் மலை வந்து தெரியல, இல்லைனா சுற்றியுமே ஐஸ் மலை தான். நாங்கள் முதல் வந்தப்போலாம் ஃபுல் ஐஸ் மலை தான். அந்த கைலாயம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இது ஒரு உணர்வு. இந்த கோயிலுடைய தனி சிறப்பு, இந்த கோயில் அமைப்பு இமயமலையினுடைய அத்தனை சேத்திரங்களுக்கு நடுவில் வேல் வடிவத்தில் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு. சொல்லுங்க சார், இந்த திருவிழா, இந்த நிகழ்ச்சி முதல்ல உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்? ஒரு தமிழனா இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஒன்று, நம்மளுடைய தமிழ் மொழி அந்த ரீதியில் நம்ம யோசித்தோன்னா அகத்தியர் வந்து இங்கேருந்து தான் தமிழகத்துக்கு போனாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருடைய ஆசிரமமும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஊர் பேரே அகஸ்திய முனி. இந்த கோயிலை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னா ஒரு பிலீவராக பார்க்கணும்,
நம்மளுடைய முருகப்பெருமான் இங்கே வந்து தவம் புரிஞ்சதா ஒரு நம்பிக்கை இருக்குது. கந்த புராணத்தில் இதை பற்றின மென்ஷன் இருக்குது. கிரௌஞ்ச பர்வதத்தில் வந்து அவர் தவம் புரிஞ்சதா அந்த நம்பிக்கையை வந்து இங்கே ஆக்சுவலாக டைரெக்டாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடம் அந்த மாதிரி நம்ம குன்று தோறும் குமரன்னு சொல்லுவோம். இப்போ இந்த குன்றுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 180 டிகிரிஸ்க்கு வந்து ஃபுல்லாக பனி படர்ந்த மலைகள்லாம் தெரியும். ஒவ்வொரு மலையோட பேரும் அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, அதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் எல்லா புண்ணிய தலங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்க தலங்கள் எல்லாமே இந்த பக்கம் தாங்க. இங்கே கேதார்நாத் இங்கே இருக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் உங்களுக்கு பத்ரிநாத் இருக்கும், இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு கைலாய மலை டிபெட்டில் இருக்கும். நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அதை அந்த ரீதியில் பார்த்தோம்னா இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரீதியில் எனக்கு ரொம்ப ரொம்ப இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். தமிழகத்தையும் உத்தரகாண்டையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த பாலத்தை உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜினியராக நீங்கள் இருக்கீங்கும்போது உள்ளபடியே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு முயற்சி உங்களுக்கு எவ்வளோ கடினமாக இருந்துச்சு, இன்னைக்கு இது எப்படி சாத்தியப்பட்டிருக்கு? டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோடைய எஃபர்ட்ஸ், இது ஒரு இண்டிவிஜுவலோட எஃபர்ட்டாக கண்டிப்பாக கிடையாது. பட் அதையும் தாண்டி யோசிச்சோன்னா இது வந்து அஸ் அ பிலீவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிளான் பண்ணிலாம் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. ஆமாம், எல்லாமே இறைவன் சித்தம் தான். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற கார்த்திக் சுவாமி அவர் மேலே 6 படை வீட்டில் இருக்கிற வஸ்திரங்களும் வந்து சாற்றப்படுது. இங்கே இருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் 6 படை வீட்டுக்கும் போகுது. இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப யோசித்து பிளான் பண்ணிலாம் ஒன்றும் பண்ணல, தானாகவே நடக்குது. அப்படிங்கும்போது பியூர்லி இட்ஸ் டிவைன் வில். உலகமெங்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக இருப்பதற்கு என்பது இது ஒரு சான்றாகும். கேதார்நாத் போல பத்ரிநாத் போல பெருமளவிலே வருகை தருவதற்கு அற்புதமாக பாதைகளும் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பூஜை நடைபெற ஆரம்பித்த உடனே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்றால் அதிலும் பனிச்சாரலோடு மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இதனை திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் அற்புதமாக சொல்கிறார். எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே எண்ணப்பொழியாய் மலையலோர் எம்பாவாய் என்று சொல்லியிருக்கிறார். என்றால் இந்த மலையானது அம்பிகையினுடைய அருள், அது முருகப்பெருமானுடைய அருளாக. ஏன்னா முருகப்பெருமானுக்கு அம்பிகை தான் அந்த வேலை கொடுத்தால் சுற்றிலும் இருக்கக்கூடிய இமயமலையில் மத்தியில் இந்த கிரௌஞ்ச பர்வதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், அவன் திருக்கை வேல்பட்டழிந்தது வேலையும் வெற்பும் சூரனும், அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே என்ற அருணகிரிநாத பெருமானுடைய வாக்கிற்கு ஏற்ப முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டமான துன்பமான விதி அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையெல்லாம் மாற்றி எல்லாம் இன்பமாக, இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்ற வாக்கிற்கு ஏற்ப, அருள் வாக்கிற்கு ஏற்ப முருக பக்தர்களுக்கு அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். நார்த் சவுத் கனெக்ட் நம்ம பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான விஷயம். ஆதிசங்கராச்சாரியாரே வந்து நம்ம அங்கேருந்து வந்து இங்கே எல்லா முக்கியமான கோயில்களையும் வந்து ஸ்தாபனம் பண்ணிட்டு போயிருக்காரு. இங்கே கேதார்நாத்தாக இருக்கட்டும், பத்ரிநாத்தாக இருக்கட்டும், எல்லா மிக முக்கியமான கோயில்கள்லையும் அவருடைய ரோல் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால அப்போ இருந்தே இந்த நார்த் சவுத் கனெக்ட் இருக்குது. ஏன்னா கல்ச்சுரல் கனெக்ட் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரே நம்பிக்கை, ஒரே சார்ந்த எல்லா விஷயங்களும் காமன் தான். அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதை திருப்பி நம்மளுடைய தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அது வந்து ஒரு பாக்கியமும் கூட. இன்னொரு விஷயத்தில் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட்டோடைய மேண்டேட், டிபார்ட்மெண்ட் வந்து டூரிசம் ப்ரமோஷன் பண்ணி தான் ஆகணும். மொழியை கடந்து அந்த நம்பிக்கை தான் இங்கே, அவங்களோட எமோஷன் தான் அதில் ஒரு பிரதானமான விஷயம். ஏன்னா ரொம்ப எமோட் ஆகி ரொம்ப கனெக்ட் ஆகி கும்பிடுவாங்க. நிறைய பேர் கண்ணீர்லாம் வடித்து கும்பிட்றத பார்த்துருக்கேன். அதனால அந்த ஒரு கனெக்ட் இந்த இடத்துல இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தமிழர்கள் எஸ்பெஷலி அங்கே அவினாசியிலேருந்து ஆரூர் சிவாச்சாரியார் ஆரூர் சுப்பிரமணியம் சிவாச்சாரியார் வந்து அவர் ஒரு குரூப்பை எப்பயுமே கூட்டிகிட்டு வராருங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு 108 வலம்புரி சங்குகளை வச்சு அதில் வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த அபிஷேகத்தை வந்து கடவுள் மேலே பண்ணுறாங்க. அப்போ அவங்க இந்த பண்ணுற விழா டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தமிழ் கோஷங்கள் வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு எமோஷ்னல் ஃபீல் கொடுக்கும். எஸ்பெஷலி வேறு ஒரு ஊரில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்குறதே வந்து ஒரு எமோஷ்னல் ஒரு வைபாக இருக்கும். அதை தாண்டி இந்த வருஷம் ஜேஎஸ்கே கோபிங்கிறவர் வந்து ஒரு பெரிய முருக பக்தர், ஒரு முருக பக்தி ஆராய்ச்சியாளர். அவர் மூலமாக ஒரு 5 பொன் சிலையும் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு ரொம்ப யுனிக்கான ஒரு நிகழ்வு.
போன வருஷம் வந்து நான் கார்த்திகேய முருகர் நான் ஒரு முருகர் சிலை வாங்கினேங்கம்மா. அந்த முருகர் சிலை வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பழனி முருகர்னா தண்டத்தோடு இருப்பார், ஆனால் அந்த முருகர் கை அபயம் பண்ணுற முருகரோடு இருப்பார். எனக்கு தியானத்தில் உத்தரவு கிடைச்சி அந்த முருகர் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும்னு சொல்லி உத்தரவு வருது. முதல்ல எங்கே கொண்டு போகணும்னா இமயமலை கார்த்திக் சுவாமி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்தோடனே ஃப்ளைட்டில் வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி சிலை எடுத்துகிட்டு போகிறேன்னு எல்லா அனுமதியும் பெற்று இங்கே எடுத்து வந்து வச்சுட்டு எல்லா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எடுக்கும் போது அந்த நந்து மகாராஜன் இருக்கார், நந்துபுரின்னு சொல்லி அவர் தான் இங்கே கோவில் ஐயர். எடுத்து கொடுக்கன்றப்ப அவர் என்ன சொன்னார்னா, அவர் சொல்லும் போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் எடுக்க மாட்டேன், நீங்களே எடுத்து கொடுங்க. ஏன்னா இல்லை இங்கே முருகர் அவ்வளோ அம்சமாக இருக்கார், உங்கள் கையில் நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்னார். அப்புறம் நான் தான் உள்ள இங்கே வந்து கருவறைக்குள்ளே யார் வேணாலும் வரலாம், சாமியும் தொடலாம். நான் தான் வந்து கார்த்திகேய முருகரை கொண்டு வந்துட்டு எனக்கு என்னவோ ஒரு தாய்கிட்ட இருந்து பிள்ளையை பிரித்து கொண்டு போகிற மாதிரியே ஒரு ஏக்கம். ஆனால் நம்ம அப்படி தானே நினச்சி வந்தோம். கார்த்திகேய முருகரை கொண்டு போயிட்டு பேக்லாம் பண்ணிவிட்டு இங்கேருந்து பத்ரிநாத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். பத்ரிநாத் ட்ராவல் பண்ணும்போது அங்கே நரசிம்மர் கோவில் ஒன்று இருக்கும். அந்த நரசிம்மர் கோவில் தியானத்தில் இதே மாதிரி ஒரு முருகர் சிலையை வந்து இங்கே செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வருது. உடனே நான் எங்கே செலவு வாங்கணும், அவங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி செலவு வேணும்னு சொல்லி கேட்க பல தடங்களுக்கு தாண்டி இந்த சிற்பியை வந்து கிடைக்கல, இந்த சிலை செஞ்சவர் வந்து கிடைக்கல. வேறு எங்கேயா போகலாமானாலும் எனக்கு வேண்டாம், யார் செஞ்சாங்களோ அவங்ககிட்ட தான் செய்யணும்னு சொல்லி அப்படியெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் ஏன் காரணம்னா தமிழ்நாட்டுக்கும் உத்தரகாண்டுக்கும் முருகப்பெருமான் ஒரு பந்தத்தை உருவாக்குறார். இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார், திரும்ப தமிழ்நாட்டிலேருந்து திரும்ப முருகர் இங்கே வந்திருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எல்லா முருக பக்தர்களும் முருகர் அடியார்களும் சிவாடியார்களும் யார் வேணாலும் கேதார்நாத் பத்ரிநாத் எப்படி லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து வராங்களோ அது மாதிரி இங்கே வர வைக்கிறதுக்காக தான் முருகப்பெருமான் உருவாக்கியிருக்காரு. அடுத்த 100 வருஷமானாலும் இங்கே முருகர் இருப்பார். இங்கே முருகர் என்ன உத்தரவு கொடுத்துருக்காருன்னா, இந்த முருகர் வந்து கீழே வச்சுட்டு வரும்போதே ஃபஸ்ட்டு இவரை பார்த்து வந்ததுக்கப்புறம் தான் இங்கே கார்த்திக் சுவாமியை பார்க்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்து இப்போ தான் கோவில் மகாராஜா வந்து சொன்னார் இந்த இடத்துல வைக்க போகிறோம்னு சொல்லி. எல்லாமே முருகர் அதிசயம் தான். தனி ஈர்ப்பு இந்த இடத்துல வாசிக்கும் போது புத்துணர்ச்சியோடு நாங்கள் மனசார வாசிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருகிறது. நம்ம கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே அவர் பாதத்தில் படிச்சுட்டு நம்ம மனது நிம்மதியோட செல்வ செழிப்போட அவர் ஆசீர்வாதம் வேணுங்கிற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பரங்குன்றம் முதல் படை வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க, இங்கே சாமிக்கு பூஜை பண்ணது இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அருமையாக இருந்ததுமா. முதல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐயா, பொதுவாக இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம திருப்பரங்குன்றத்துலேருந்து வஸ்திரம் எடுத்துகிட்டு வந்து கார்த்திக் சுவாமிக்கு வச்சுட்டு கார்த்திக் சுவாமி கிட்ட இருந்து வஸ்திரம் எடுத்துன்னு போய் திருப்பரங்குன்றத்தில் சாத்துறதா பிரார்த்தனை. நார்த்துக்கும் சவுத்துக்கும் கனெக்ஷன் இல்லாமல் இருந்தது முருகன் விஷயத்தில். பட் இப்போ நம்மளால் சொல்ல முடியும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருக்குது. ஏற்கனவே இருந்திருக்கு, அது ரிவீல் ஆகாமல் இருந்திருக்கு. நம்ம ரவிசங்கர் சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். வேறு ஒரு ஸ்டேட்டில் நம்மளை அங்கீகரித்து நம்மளுடைய சேவைகளை மைண்டில் வச்சு நமக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ணணும். அறுபடை வீட்டிலேருந்து எல்லா அர்ச்சகர்களையும் இங்கே வந்து ஏற்பாடு பண்ணி ஃப்ளைட் புக் பண்ணி எல்லா அக்காமடேஷன்லாம் பண்ணி நம்ம இங்கே கிரவுஞ்ச வரவு தான் என்று சொல்லப்படக்கூடிய இங்கே கார்த்திக் சுவாமி இருக்கார். அங்கேருந்து எல்லா சிவாச்சாரியனையும் கொண்டு வந்து எல்லாம் அங்கே ஆறுபடை சுவாமி உள்ள எல்லா வஸ்திரமும் சாத்தி அங்கேருந்து இங்கே உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து கார்த்திக் சுவாமிக்கு இங்கே வஸ்திர சமர்ப்பணம் பண்ணி இங்கேருந்து திருப்பி இங்கே எல்லாம் பூஜைகள்லாம் பண்ணி சங்காபிஷேகம் கலசாபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணி பெரிய ஆராதனை பண்ணி இங்கே சுவாமிக்கு இங்கேருந்து சாத்தின வஸ்திரமும் இங்கேருந்து நம்ம கொண்டு போய் திருப்பி ஆறுபடையில் நமக்கு சாத்துறாங்க. இது வந்து ஒரு 4 வருடமாக பண்ணின்னு இருக்காங்க. எல்லா வருஷங்களுமே ஆதீனங்கள் வர்றாங்க. நம்மளுடைய தமிழ் ஆதீனங்கள் வந்து இந்த விழாவை வந்து சிறப்பிச்சுட்டு போவாங்க. இந்த வருஷம் செங்கோல் ஆதீனம் வந்திருக்காரு. பிலீவராக இங்கே வந்து பார்க்கும்போது இது வந்து தேவபூமின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம புராணங்களில் கேள்விப்பட்ட எல்லா கோயில்களையும் இங்கே பார்க்கலாம். கோயில்கள் பார்க்குறதுங்கிறது ஒன்று, அந்த பார்க்குறது இல்லை ஒரு யாத்திரை பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மேம்போக்கான வெளிப்படையான விஷயங்கள் அது. ஆனால் உள்ளூரை ஸ்பிரிச்சுவலாக யோசித்து பார்த்தோம்னா இந்த எல்லா கோயில்கள்லையுமே வந்து ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கும். அது ஒரு தமிழனாகவும் சரி ஒரு பிலீவராகவும் சரி எனக்கு வந்து இந்த ஊரில் வேலை பார்க்கும்போது ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி கிடச்சிருக்கு. நான் பார்த்த அனுபவம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஆறுபடை வீட்டிலருந்து அந்த வஸ்திரங்கள் வந்து அந்த சுவாமி மேலே சாற்றப்படும் போது நிறைய பேர் வந்து எமோஷ்னல் ஆனாங்க. அப்போ நிறைய பேர் அதுக்கப்புறமா ஷேர் பண்ண விஷயமும் சரி, அந்த மொமெண்ட்டில் அவங்க அப்படியே ரொம்ப கண்கலங்கி அந்த சாமி கும்பிடும்போது தெரிஞ்ச விஷயம், அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இமயமலை உச்சியில் ஒரு கடவுள் உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து 6 படை வீட்டில் இருக்கிற கோயிலில் இருக்கிற வஸ்திரங்களை கொண்டு வந்து அவர் மேலே போட்டுக்கிறாரு. அவர் வந்து அவர் மேலே போட்டிருக்கிற வஸ்திரங்களை வந்து 6 படை வீட்டுக்குமே அனுப்புகிறாரு, இலங்கைக்கு அனுப்புகிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிலீவராக பார்க்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்தது. அதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைய நாள் பொழுது இந்த கார்த்திக் சுவாமி திருக்கோயிலில்
தமிழகத்துல 6 படை வீடுகள்ல அந்த திருக்கோயில் முருகப்பெருமானை முப்பொழுதும் தீண்டி பூஜை செய்கின்றவர்கள். அதோடு சேர்த்து ஸ்ரீலங்கா, இலங்கையில் கதிர்காமம் முருகர் கோயிலில் முருகருக்கு பூஜை பண்ணுறவங்கன்னு சொல்லி 7 மிகப்பெரிய சிவாச்சாரியார்கள் இன்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்களுடைய தலைமையில் 108 சங்காபிஷேகம் வச்சு அபிஷேகம் ஆராதனை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு, இந்த கார்த்திக் சுவாமிக்கு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிவாச்சாரியார்கள் 6 படை வீடு, அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலிருந்து வரும் பொழுது அவங்க அங்கே இருக்க முருகப்பெருமானுக்கு சாத்தின வஸ்திரத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த வஸ்திரத்தை இங்கே கொண்டு கார்த்திக் சுவாமியினுடைய மேனியில் போட்டு இங்கே கார்த்திக் சுவாமிக்கு சாத்தப்பட்டு இருக்க அந்த வஸ்திரத்தை அவங்க மறுபடியும் அந்த திருக்கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க முருகருக்கு போட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அபிஷேக ஆராதனைகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழ் மொழியில் நடந்தது நமக்கு இன்னும் ஒரு பெரும் மகிழ்வையும் பேர் ஆனந்தத்தையும் தந்தது. பொதுவாக முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் அப்படிம்பாங்க. நீங்கள் முருகா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலே உங்களுக்கு பல கோடி மந்திரங்கள் உச்சரித்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்மளால உணர முடிஞ்சிச்சு. இதையெல்லாம் கடந்து கார்த்திக் சுவாமி கோயிலுடைய கருவறை அந்த பகுதிக்கு போகும்போது நம்மை அறியாமலேயே நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆரா, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. என் பிரச்சனை எல்லாத்தையும் முருகப்பெருமானோட காலில் போட்டுட்டேன்னு சொல்லி அவங்க கண் கலங்கி அழுது அந்த நொடி எல்லாம் பார்க்கறதுக்கு இந்த கார்த்திக் சுவாமி எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்மளால உணர முடிஞ்சிச்சு. நம்ம காலையில் இந்த பயணத்தை துவங்கணும். கார்த்திக் சுவாமி திருக்கோயில் அந்த முதல் பாறையில் நம்ம ஏறும் பொழுது இன்னும் நம்ம 3050 மீட்டர் பயணிக்க போகிறோம். இவ்வளவு மேடும் பள்ளமுமா இருக்க இந்த மலையில் நம்ம ஏற போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு சோர்வு இருந்துச்சு. ஏற முடியுமா அப்படிங்கிறது இருந்துச்சு. ரொம்ப மூச்சு வாங்குச்சு. அது எல்லாத்தையும் கடந்து அங்கே வருகிற பக்தர்கள் பகவானை சேவிச்சுக்கோங்க, பகவானை மனசில் நினச்சிக்கோங்க அப்படிங்கும்போது அவங்க பெற்ற அருளை நம்மளும் பெறணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம மேலே வந்தோம். மேலே அவரை தரிசித்தோம். இங்கே இருந்த பக்தர்களோடு பேசணும். இந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாளாகவும் அந்த கார்த்திக் சுவாமியினுடைய அருளை பெற்ற ஒரு புண்ணியம் நிறைந்த நாளாகவும் இருந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் புனித யாத்திரையாக உத்தரகாண்ட், கேதார்நாத், பத்ரிநாத் வர்றீங்க அப்படின்னா இங்க இருக்க கார்த்திக் சுவாமி திருக்கோயிலை தரிசிங்க. அந்த முருகப்பெருமானுடைய அருளுக்கு நீங்களும் பாத்திரமாகுங்கள். கார்த்திக் சுவாமிக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பர்ஃபெக்ட் ரவா.